இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய வார்த்தையின் மூலம் முழுமையான விடுதலை. வசனம் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, இந்த வசனம் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை சுகமாக்குற வல்லமை உடையவராக இருக்கிறார். பாருங்க, அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்றது ஒரு மொழிபெயர்ப்பில் பார்ப்போம். அவர்கள் கட்டுண்டிருந்த பள்ளத்தில் இருந்து அவர்களை மீட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது பள்ளம் என்பது நம்மை கட்டி போடும் சூழ்நிலை. அதாவது என்னென்ன சூழ்நிலைனா பாவத்தினால் வருகிற அந்த சூழ்நிலைகள், அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும், அப்புறம் வியாதி, இந்த மாதிரி காரியங்கள், இதெல்லாம் குறிக்கிறது தான் பள்ளம். அதாவது நம்ம சமாதானத்தை குலைக்கிறது, இல்லை சந்தோஷத்தை குலைக்கிறது, அது அல்லது நம்மளை ஒரு பள்ளமான ஒரு இடத்துல தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை, அதுதான் இது சொல்லுது. அந்த அழிவிலேருந்து கூட நம்மளை என்ன பண்ணுறாரா தப்புவிக்கிறார் என்று அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்குது. யோவான் 6:63 பார்ப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பாருங்களேன், அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதான், உண்மை உள்ளது, வெளிச்சமுள்ள வார்த்தையாய், உயிர் தருகிற ஜீவன் தருகிற வார்த்தையாய் அந்த வார்த்தையில் அந்த வல்லமை கொண்ட வார்த்தையாக இருக்குப்பாங்க. நம்ம மனதையும் நம்ம உடலையும் கட்டி போடும் பூட்டுகளை உடைக்க தேவனுடைய வார்த்தை வல்லமையாக செயல்படுகிறதா இருக்குது. நம்ம வாழ்வில் பாங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை பேசும் பொழுது சுகத்தை சுதந்திரிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கூட ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம வேதாகமத்திலிருந்து. மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். பாருங்களேன், அவருடைய விசுவாசம் பாருங்கள். அவருக்கு தெரியுது அந்த 100க்கு அதிபதினா அவர் தான் அதில் தலைவர். அவருடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார். பாருங்கள், ஜெபம் பண்ணுறாரு, இவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது நம்ம இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இல்லை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம். அப்போ என்ன சொல்கிறாரு, தேவன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்படியே கட்டளையிடுறாரு. அதே டைமில் அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், சுத்தமாகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கதா தேவன் விரும்புகிறார். பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்றைக்கு 100க்கு அதிபதி கேட்குறப்போ அந்த கிடச்சிது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியல, நம்ம வாத்தியம் மூலியமாக நம்ம பார்க்குறோம். தேவன் நம்ம வேதத்தை வாசிக்கிறப்போ அந்த வார்த்தையை நம்ம ஆவியில் இடைப்பட நம்ம உண்மையாகவே தேவனை தரிசிப்போம். தேவன் நம்மளோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவருக்கு அன்னைக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்குன அதே வல்லமை இன்றைக்கு நமக்கும் கூட செயல்படுகிறதா இருக்குது. இந்த அழிவிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை போதுமானதா இருக்குது. பாருங்க, என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தெய்வீக சுகம் நமக்குரியது என்று உரிமை கொண்டாடுவதா தேவன் நம்மளை இந்த வேலையில் இடைப்படுகிறார். இந்த வேலையில் என்னுடைய சாட்சியை கூட உங்க கூட பகிரும்படியாக தேவன் இடைப்படுகிறார். பாருங்க, நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பதிவு பண்ணதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறப்போ தேவன் எனக்கு உணர்த்துறாரு என்னுடைய சாட்சியை சொல்லத்தக்க. அதனால் நான் உங்களுக்கு இதை பதிவிடுகிறேன். பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம், நான் எப்படின்னா என்னோடய சாட்சி பெரிய சாட்சி, அது தனியாக ஒரு டைமில் நான் என்னோடய இதை பதிவு போடுறேன். நான் +2 முடித்தோன்னே எனக்கு ஜாப் கிடச்சிது. நான் ஜாப் பண்ணிகிட்டே தான் நான் ஈவினிங் காலேஜ் நான் போனேன். ஸோ மார்னிங் ஜாப் போவேன், ஈவினிங் காலேஜ் போவேன். ஆனால் இந்த இடைப்பட்ட வேலையில், இந்த வாலிப வயதில் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு அலர்ஜி. அந்த அலர்ஜி எப்படின்னா உதடெல்லாம் வீங்கிடும், உடம்பு கை கால்லாம் தண்டு வீங்கிடும். அந்த வீக்கம் அந்த டெய்லியுமே அது எனக்கு அந்த பிரச்சனை வரும். அது அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அது சரி அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை நான் போட்டேன். அது ரொம்ப நாளாக அடிக்ஷன் மாதிரியே இருந்தது, ஒரு 2-3 மந்த்ஸாக. அதை போடலைன்னா எனக்கு அது தடுப்பாயிரும், உதடு வீங்கிடும், என்ன அலர்ஜினே அது தெரியல. அப்போது டாக்டர் சொன்னாங்க, இது ஃபுல்லாக செக் பண்ணி இது பிளட் டெஸ்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போவுமே 10,000 கிட்ட ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது நான் ஜோம் பண்ணேன். எங்கள் அம்மாவும் நல்லா
அவங்களும் ஒரு ஜெபிக்கிற தாய் பாருங்களேன். அவங்க சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு. நிறைய மீட்டிங்க்கெலாம் போனோம், சுகம் அளிக்கிற மீட்டிங் போனோம். அங்கே நிறைய கட்டுகள் அதெல்லாம் பண்ணாங்க, கட்டுகள் அவுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலுமே எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை நான் பார்க்கல. ஒரு நாள் விடிய காலையில் எல்லாம் அம்மாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 3:30லேருந்து 4 மணி இருக்கும். நான் வந்து அழுது ஆண்டுகிட்ட எனக்கு ஒரு பாரம் பாருங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் வந்து இவ்வளோ ஜெபித்து எனக்கு இந்த அலர்ஜியை வந்து எனக்கு என்னோட இதையே மாறிடும். வீங்கிடும். எனக்கு அது ஒரு டிப்ரெஷனாகவே இருந்தது பாருங்களேன். இது என்ன இது பிரச்சனை இதுன்னு தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஆண்டுட்டு அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க. நீங்கள் சுகத்தை கொடுக்குற தேவன் தானே. உங்கள் தழும்புலாம் ஒரு தெய்வீக சுகம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களே, வசனம் இருக்குதே, உங்கள் தழும்புலாம் நான் சுகத்தை பெற்றீர்கள் என்ற வார்த்தை இருக்குது. ஆனால் நான் பெற்றுக்கொண்டப்பா உங்கள் சுகத்தை, நான் அந்த தெய்வீக சுகத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், எனக்கு சுகம் வேணும், இல்லாட்டி இப்போ என் ஜீவனை எடுத்துக்கோங்க, எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமாக நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சுது, இப்படி ஜீவன் எடுக்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இல்லை, தவறான ஜெபம் தான். ஆனால் ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் என்னன்னா, நீங்கள் சுகம் கொடுக்குற ஒரு தெய்வம் தானே. அப்படி அழுது ஜெபம் பண்ண பாருங்க. நீங்கள் அப்படி ஒரு சுகம், எனக்கு தெய்வீக சுகம், எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு இதுவே இல்லை எனக்கு சிம்டம்ஸு. அதான் டிவைன் ஹீலிங். நிறைய பேர் ஹீலிங் சொல்லுவாங்க. ஹீலிங் பெற்றுக்கொண்டோன்னா அந்த டிவைன் ஹீலிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனையை, அந்த வியாதி திரும்ப நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வரக்கூடாது. அதுதான் டிவைன் ஹீலிங். அந்த ஹீலிங் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இதை நான் பதிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு உணர்த்தினார். இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். பாருங்கள், இதுதான் அற்புதத்தை செய்கிற தேவன். என் வாழ்க்கையில் அதை செய்திருக்க. அது மட்டும் இல்லை, அநேக பிரச்சனைகள்லேருந்து என் சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கொடுத்தாரு. அற்புதமாக என்னை வழி நடத்தினார். 2வது குழந்தை கன்சீவாக இருக்கும்போது எனக்கு பிளட்டே ஹீமோகுளோபினே என் உடம்பில் சேரவே இல்லை. அயன் இன்ஜெக்ஷன் என்னென்னோ போட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அற்புதமாக எனக்கு குழந்தைய பெற உதவி செய்தார். அந்த மாதிரி ஒரு தகுதியற்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். எப்படின்னா, இந்த சரீரம் ஒரு பலவீன பாண்டமாக இருந்தது. ஆனாலும் எனக்கு அழகான 2 குழந்தையை கொடுத்து தேவன் இம்மட்டுமா என்னை வழி நடத்தி வருகிறார் பாருங்களேன். தேவனுடைய சுத்த கிருபை. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. நான் கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குமே அப்படியாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறாரு பாருங்கள். அந்த அலர்ஜி வந்தோடனே எனக்கு அனுதினமும் அது ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்கும். வந்தோடனே வெளியே எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் தேங்காய் எண்ணெய் பூசிட்டு. ஆனால் அந்த டிவைன் ஹீலிங் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அற்புதமான ஒரு தேவன், திக்கற்றவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்களேன். இப்படிலாம் நான் சொல்லி அழுது ஜெபம் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமுள்ளதாக இருக்குது. நம்ம அநேக பேர் சண்டைக்குள்ள சில கதையாக நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் கதை கிடையாது. உண்மையாகவே நடந்த ஒரு காரியத்தை தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. எதற்காக தெரியுமா? நம்ம ஏன் படிக்கிறோம் தெரியுமா? அதுலேருந்து நம்ம தேவனை பார்க்கணும். அதுலேருந்து நம்ம தேவனை இன்னும், அந்த தேவன் இன்னும் வல்லமையோடு ஜீவிக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறார். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு இதெல்லாம் நம்ம சுதந்திரம் பெறதுக்கான சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம் என்ற வெளிச்சத்துக்குள்ளாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உண்மையாகவே அந்த டிவைன் ஹீலிங் உங்கள் சரீரத்தில் இடைப்படுவதாக ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நீர் எங்களை உமது தழும்புகளினால் சுகமானீர்கள் என்ற வார்த்தையை மட்டுமல்ல, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறீர். அன்றைக்கு 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றான். இன்றைக்கோ நாங்கள் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து வைத்தீர் என்று விசுவாச சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.